ஹே கை திஸ் இஸ் வெங்கட் from Kavin.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொல்ற வீடியோ ஆரம்பிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி டைலாக் ஃபஸ்ட்டு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, ரேண்டமாக அப்படி உட்காந்துட்டு இருப்பேன். இன்சூரன்ஸ் டொமைனில் நிறைய வீடியோ பண்ணுறதுனால திடீர்னு கால் பண்ணுவாங்க. பெங்களூர்லேருந்தோ என்ஆர்ஐ ஏதாவது கால் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அஃபீஷியல் சைட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஏதாவது வாங்கியிருப்பாங்க. ஆனால் கிளைம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் they will use my they will just randomly call me. ஹெல்த் இன்சூரன்ஸ்னா கண்டிக்கவே மாட்டேன். டேர்ம் இன்சூரன்ஸ்னா அட்லீஸ்ட் ஆன்சராவது பண்ணலாம். நம்ம சொல் தர்மம்னு ஒன்று இருக்கு. நம்ம சொல்ற வார்த்தைனால ஒரு வீட்டுக்கு 1 கோடியோ 2 கோடியோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப பேத்தட்டிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, ஸோ ஹி டிட் திஸ், ஹீஸ் நோ மோர்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தப்பு கிடையாது, ஒர்க்கே இல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. ஒன் ஆஃப் திஸ் கை யூஸ் டு டெல் மீ திஸ் டைலாக். வித் தட் செட், இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் ஏஐ. ஜேஜ்னால இருக்கிற ஜாப் லாஸ் இருக்கிற அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்து பார்த்து எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஆல்ரெடி லாஸ்ட் மை ஜாப் இந்த ஐடி செக்டார் அண்ட் டூயிங் திஸ். இப்போ நான் பண்ணுற வேலை எப்படின்னா, மோஸ்ட்லி ஐடி செக்டார் இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க. எல்ஆர்ஐ சிங்கப்பூர் மிடில் இருக்கவங்க கன்சல்டிங் பண்ணுவாங்க, யூஎஸ்ஓ கனடோ வாட் எவர் இட் இஸ். மற்ற செக்டார் மேனுஃபேக்சரிங் ஆர்கிடெக்ட் டாக்டர்லாம் கம்மியாக தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க. தென் எகெயின் மை அட்டாச்மெண்ட் வித் ஐடி செக்டார் மேக்ஸ் மீ ஒரி அ லாட். இண்டஸ்ட்ரி எப்படி, ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு குளோபலி. ஸோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஒரு QA அனலிஸ்ட், ப்ராப்ளி யூ ஆர் டெவலப்பர் அப்படின்னா என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும்னு நம்ம பார்த்தலாம். அதான் இந்த வீடியோவில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோனாலும் இந்த டிஸ்க்ளைமர் தேவையில்லை. வில் மூவ் ஆன். நானும் இந்த ரொம்ப ஏஐ டூல்ஸ் ரொம்ப விரும்பி எக்ஸைட்டடாக யூஸ் பண்ணுவேன். பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இது பண்ணும்போது நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஒரு பர்சனல் லெவலில் ஒரு ஃப்ரீலான்சர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு நானாக டேரெக்டாக அதை பார்க்குறேன். பட் ஒரு பெரிய என்டர்பிரைஸ், ஒரு பேங்கிங் செக்டரில், ஒரு இன்சூரன்ஸ் டொமைனில், முக்கியமாக ஃபினான்ஷியல் ஒரு ஃபின்டெக் கம்பெனி ஏஐ யூஸ் பண்ணி எம்ப்ளாயிஸே வேண்டாம், எம்ப்ளாயிஸ் ரொம்ப கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஷியோர்லி ஐ நோ இட் வில் டூ பேத்தட்டிக் மிஸ்டேக்ஸ். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹியூமனிட்டி வில் சர்டன்லி பே ஃபார் இட். நேற்று கூட ஒரு ஸ்டோரி பார்த்தேன். லிங்க்டின் ஆஸ்ட் 800 எம்ப்ளாயிஸ் இன் கலிஃபோர்னியா டு லீவ். லிங்க்டின்க்கு என்ன குறைச்சல்னு தெரியல. தே ஜஸ்ட் மேக் மணி, ஆல் ஆஃப் அஸ் ஆர் கஸ்டமர்ஸ். வித் தட் செட், ஐ டூ கான்டென்ட் ரைட்டிங். ஒரு ஐடி செக்டர் இருக்கும்போது கூட இந்த பருத்தி மூட்டையை தூக்கி வைக்கிற வேலை, ஒரு வேலையை நம்ம வந்து ஒரு வாரமாக செய்யலாம், 10 நாளாக செய்யலாம், 3 நாளாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக செஞ்சீங்கன்னா, எனக்கு நானே செஞ்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஐ வில் சம்டைம்ஸ் காலையில் 10 மணிக்கு ஒரு கான்டென்ட் எழுத ஆரம்பிச்சேன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் கூட ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட் நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறோம், கண்டென்ட் வந்து 5 மினிட்ஸில் டெலிவர், நமக்கு நம்மளை பார்க்குது, நம்ம கண்டென்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் அண்ட் யூ ஃபீல் வெரி கில்ட்டி பிகாஸ் யூ வாண்டட் டு ஒர்க். இட்ஸ் ஹியூமன் நேச்சர் தட் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம் ஃபார் த கைண்ட் ஆஃப் வாட் வி ஏர்ன், இல்லையா? அப்போ நான் வந்து எப்படி இதை ஹியூமனைஸ் பண்ணுறதுன்னு நான் யோசிக்கும் போது, ஐ ஸ்பீக் அ லாட். ஒரு கிளைண்ட்டுக்காக கண்டென்ட் எழுதுறேன் அப்படின்னா ஐ ஸ்பீக், இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறேன்னா ஐ ஸ்பீக் அ லாட் டு மை செல்ஃப். தட் இஸ் ஹவு என்னோட காக்னிட்டிவ் தாட் ப்ராசஸ் நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கான்டென்ட் எழுதுறீங்கன்னா மேபி ஸ்பீக் டு தெம், ஆஸ்க் தெம் ஃபார் மோர் டேட்டா நம்பர்ஸ். இது வந்து என்னால் பண்ண முடியாது. இட் இஸ் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட், தட் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் கான்டென்ட் தேர் டூயிங். கரெக்டாக இதே மாதிரி தான் டிசைனர்ஸும் உங்களுக்கு வந்து கடுப்பாகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சம் கிராஃபிக் டிசைனர்ஸ் ஆர் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ப்ராப்ளி இத்தனை நாள் இல்லாமல் உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்லாம் டெவலப்பே பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் மேபி ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு என்ன மாதிரி சேலஞ்ச் வரலாம்னா, இவங்களே ஒரு 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 டிசைன் பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யூ ஆர் ட்ரெயின் டு பி அ டிசைனர். ஸோ உங்களால் மாத்திரம்தான் அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை உண்மையாகவே என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ தட் எப்படி ஹியூமனைஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். தட் இஸ் ஹவ் யூ கேன் சர்வைவ். கிரியேட்டிவ் கெரியர்ஸ் இது ரொம்பவே பாதிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஆர் ஸ்கேட் அபவுட் வாட் கூகுள் வியூ ஆர் வாட் எவர் இட் குட் டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ட்லாம் நான் நிறைய பார்த்து நான் வருத்தப்பட்டேன். எப்போ இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு கிளைண்ட்டுக்காக நான் ஒரு கார்பரேட் வீடியோ நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். கார்பரேட் வீடியோ பண்ணி டெலிவர் பண்ணும்போது தே ஆஸ்க் வாய்ஸ் ஓவர் ஆர்ட், ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. அவன் நான் சொன்னேன் ஏஐ அந்த நரேஷனுக்கு வந்து ஏஐ வாய்ஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்கும் அது. அதாவது ஹியூமனாக ஏஐனை கண்டுபிடிக்க முடியாது. நான் அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி பண்ணேன். தேஸ் தென் ஐ ஆஸ்க் ஹிம், வேணா சொல்லுங்கள் ஹியூமன் வாய்ஸ் வேணா, இட் வில் காஸ்ட் some dollars, மேபி $100 or something like that, we can get it done சொன்னேன் நான். அதையே எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டேன். செலவும் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஆழமாக தோணுச்சு,
என்னையே அறியாம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேட் ஒரு வீடியோ நான் பண்றேன்னா, என்னோட வேலையே என்னன்னா, ஒரு அமெரிக்கன் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்க்கு நான் ஒரு ஐ வில் பே எ ஸ்மால் அமௌண்ட். அன்னைக்கு 1 நாளோ, 2 நாளோ நான் வெயிட் பண்ணுவேன். அவர் அந்த ஆடியோ ஃபைல், வாய்ஸ் ஓவர் ஆடியோ ஃபைல் டெலிவர் பண்ணுவாங்க. அதில ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வேணும்னா, ப்ரொனவுன்சியேஷன் கூட கொஞ்சம் நமக்கு மாத்தி வேணும்னா, அதுக்கேத்த மாரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி அடுத்த ஃபைல் அனுப்புவாங்க. அந்த 1 நாள் நைட், 2 நாள் நான் வெயிட் பண்ண வேணும். இப்போ உடனே நமக்கு கையில கிடைச்சிருது. ஆ அப்படிங்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, தட் கைட்ஸ் ஆல்சோ எ கிக் எக்கானமி. இப்போ நான் இன்சூரன்ஸ் டொமைன் ஏதோ பண்றேன்னா, ஜஸ்ட் ஃபார் மை லைவ்லிஹுட். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபுல் டைம் ஜாப் இல்லங்கிறதுக்காக லைவ்லிஹுட்க்காக தான் இந்த மாரி ஒரு கிக் எக்கானமில பண்ணுவாங்க. நான் அவர மறந்துட்டேன் பாருங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹேவ் திஸ் டூல்ஸ். அப்ப நான் நெனச்சேன், அவன் அப்படி இருக்கவங்க ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? தே வாஸ் ஜஸ்ட் மேக்கிங் $20, $100, மேபி $250. அது நெனச்சு எனக்கு கவலையாயிருச்சு. அதனால கிரியேட்டிவ் கரியர்ஸ் இஸ் பேட்லி இம்பேக்டட். சரி, ஓகே. டெக்னாலஜி கரியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டிலயும் இட்ஸ் த ஹையஸ்ட் பெய்ட் கரியர். ஓகே. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், QA அனலிஸ்ட், டெஸ்டர், ப்ராடக்ட் மேனேஜர் அந்த அளவுக்கு போக வேண்டாம் நானு. நம்ம இந்த மாரி ஒரு கோடிங், ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டட் ஒர்க் பண்றவங்க. ஓகே. தே ஆர் ரியலி பெய்ட் அண்ட் தே ஆர் இன் டிமாண்ட் ஆல் தீஸ் இயர்ஸ். இப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அது எப்படி கான்டென்ட் ரைட்டர் நான் சொல்றேன்னா, அது பாட்டு பண்ணிட்டு அது என்ன பாக்குதுன்னு சொல்லிட்டு அத மாரி இதுக்கு அடிக்ட் ஆயிடாதீங்க. நீங்க வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க லாஜிக், உங்க கிரிட்டிக்கல் திங்கிங் இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். அத யூஸ் பண்ணுங்க. டைரக்ட்டா ஏஐ டூல் யூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் ஹவ் யூ கேன் ஷோ யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் யுவர் டேலண்ட்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மை கொஸ்டின் இஸ், ஒரு யூசர் ஸ்டோரி கேட்குறீங்க. ஆர் யூ ஸ்டில் யூசிங் யுவர் கிரிட்டிக்கல் தாட் ப்ராசஸ்? அந்த கான்டெக்ட் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் யோசிக்க தெரியும். ஏஐ கேன் எல்எல்எம்ல இருக்குது, அது டொமைன் நாலேஜ் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுக்கும். அதனால யூ ஸ்டார்ட் த ஒர்க், டூ சம் கிரவுண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் ஏஐ அஸ் அன் அசிஸ்டன்ட். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சர்வைவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணி பழகிட்டோன்னா என்ன அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, மேபி வி வில் ஸ்டாப் கம்யூனிகேட்டிங். ஒரு ஒரு டவுட்ஸே இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும்னா எகெயின் கிளைண்ட்டு போய் ஒரு கால் வைப்போம், இல்லாட்டி ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டை கேட்கலாம், ஒரு மேனேஜர்கிட்ட கேட்கலாம். ஆர் யூ ஸ்டில் ஸ்பீக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஏன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, சம்டைம்ஸ் டெவாப்ஸில் இருக்கவங்க அவங்களே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் டெஸ்டிங் டாஸ்க்லாம் அதே ஆட்டோமேட் பண்ணிக்கிற மாதிரி வந்துருச்சு. ரொம்ப லோ காஸ்ட் ஏஐ டெஸ்டிங் சர்வீசஸ் இருக்குது. இதனால ஒரு ஒரு QA அனலிஸ்ட் இவங்களுக்குலாம் வந்து ஜாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே. இது இப்படி இருக்கும் போது, ஹவ் யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப் இஸ் பேசிக்கலி இன் யுவர் எக்ஸ்பர்டைஸ். ஒரு BFSI செக்டாரில் இருக்கலாம், இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கலாம், ஒரு ஏரோஸ்பேஸ் செக்டாரில் இருக்கலாம். திஸ் எக்ஸ்பர்டைஸ் பிலாங்ஸ் டு யூ. ஏன்னா நீங்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வேர் யூ கேன் ஷோ யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். எகெயின் சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கும். ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்னா ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கை பண்ணாமல் உங்களுக்கு அந்த கான்டெக்ட் தெரியும், டொமைன் நாலேஜ் இருக்கும், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஸ்கில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ எ வே டு சர்வைவ். எகெயின் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து அவங்களுக்கு எப்படி ஜாப்ஸ் இம்பேக்ட் ஆகும்னு சொல்கிறேன். ஒரு 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 லீட் இருக்காங்க, ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கிறாங்க. ஒரு சேல்ஸ் யாரை பார்த்துக்கிறாங்க? சம்மன் ஹூ இஸ் கனெக்டிங் பிட்வீன் த பிஸ்னஸ் அண்ட் த சம்மன் ஹூ இஸ் டூயிங் த ப்ராஜெக்ட். கரெக்ட்? ஒரு VP, டைரக்டர் இன் சேல்ஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு 20 ரிசோர்ஸஸ் to 100 ரிசோர்ஸஸ் வச்சு பண்ணுற ப்ராஜெக்டை இப்போ Y Combinatorலாம் ஒரு சில ஸ்டார்ட்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. தீஸ் கைஸ் கம்ப்ளீட் தியர் கிராஜுவேஷன் ஸ்டான்ஃபோர்ட் ஆர் சம்வேர் அண்ட் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. தே ஆர் லான்ச்சிங் ஏஐ ஸ்டார்ட் அப். ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறாங்க. இன்சூரன்ஸ் டொமைன்னா அதில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராசஸை ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. வாட் இஃப் தீஸ் இந்த மாதிரி ஒரு 20 கம்பெனி ஃபண்டிங் பண்ணாங்கன்னா, இதில் ஒரு 4 கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் ஆனால் கூட என்ன ஆகும்னா, என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி மைட் சார்ஜ் $1 million ஃபார் தட் பக்கெட், ஆர் மேபி $50 million ஃபார் தட் பக்கெட். மேபி இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு 10 பேர் வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இவங்களுக்கு வந்துருச்சுன்னா, தட் இஸ் ஹவ் தே ஆர் சேயிங் ஏஐ வில் டேக் சம் 2 to 5 years டு ஈட் ஆல் த ஜாப்ஸ். ஏன்னா ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கம்மி ரிசோர்ஸ் வச்சு அதை பண்ணும் போது it will come back to the VP or the director in sales. Okay, enterprise software companies might ask them to reduce the resources, and that is how your software project developers opportunity might go less. எப்போவுமே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு டெவலப்பர் கண்டிப்பாக அவரோட ஸ்கில்ஸுக்கு he will be surviving. மேபி நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வேணால் கம்மியாகலாம்னு நினைக்கிறேன். தட் இஸ் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கெட்டிங் automated by small agile AI startups. Anyway, that is what I want to share with you today, because
நானே ரொம்ப கவலையா இருந்துச்சு. சி ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட் ஆல் த்ரூ மை கெரியர். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸா ஐடி செக்டர்ல வேலை போயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அதுக்கப்புறம் ஏதோ இன்சூரன்ஸ் ஜமீன் ஏதோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். இனிமே நான் மத்த ஒர்க்லாம் நான் பண்ணுவேன். கான்டென்ட் சம் 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 ஸ்டஃப் ரிலேட்டட் டு ஐடி ஐ பி டூயிங் எஸ்இஓ அந்த மாரி. இட் இஸ் கொஸ்டினபிள். ஒரு ஃப்ரீலான்சரா சர்வைவ் ஆகுறது கூட ஃபியூச்சர்ல கொஸ்டினபிள் ஆயிருது. ஏன்னா எல்லாத்துலயுமே ஏஐயோட இம்பாக்ட் இருக்கும். பட் கோர் செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி பெய்ட் ஜாப்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு கோடிங் பண்றவங்க, ஒரு QA அனலிஸ்ட், ப்ராப்ளி ஒரு ப்ராடக்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர். இவங்க ஜாப்ஸுமே என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. யூஎஸ்லயே பார்த்தா என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு சொல்றாங்க இந்த வருஷம். மற்ற எந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்றாங்க. பட் இட் மேக்ஸ் மீ ஃபீல் சேட். எப்போனா நானா யோசிச்சு பார்க்கும்போது தான், எவனோ ஒருத்தன் யூஎஸ்ல நமக்கு ஒரு கார்ப்பரேட் வீடியோ பண்ணும்போது ஒரு $20 $100 வாங்கிட்டு ஒரு வாய்ஸ் பண்ணி கொடுத்தான். அவனை நான் மறந்துட்டேன் பாருங்க. ஸோ ஏஐ இதுதான் பண்ணுது. நம்மளை வந்து ஒருத்தனுக்கு பே பண்ணி அவனுக்குன்னு ஒரு லைவ்லிஹுட் அது இல்லையா? என்ன மாதிரி ஒரு 10 பேர் பே பண்ணாங்கன்னா ஹி வில் பி மேக்கிங் சம்வேர் ஒன்று $500 to $1,000 a month. அது இல்லாமல் போச்சு. இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா, how many people might see, I know how to do things better, பட் இவங்களாவே நான் பண்றது கரெக்ட் நினைச்சு பண்ணிப்பாங்க. why should anyone hire me? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி நம்ம வேலை பரவாயில்ல, பட் கோர் டெக்னாலஜி நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். இந்த வேலையே இது வந்து ஏஜென்டிக் கோடிங் சொல்றாங்க. ஆட்டோமேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் இப்போ பண்ற வேலை பார்த்தா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றாங்க, ஒரு ஃபீ கேட்பேன், ஒரு ஒரு ஃபண்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது எக்கானமி நல்லா இருக்கணுமே. எல்லாருக்குமே வேலை போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து சாதனை கிடையாது. வேலை, யூ ஹேவ் டு கிரியேட் மோர் ஜாப்ஸ். மோர் ஜாப்ஸ் மீன்ஸ் பெட்டர் எக்கானமி, ஸோ பெட்டர் லைவ்லிஹுட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டொமைன் ஆல்சோ யூ கேன் போல்ட்லி டெல் பீப்புள் ஓகே யூ கேன் இன்வெஸ்ட் இன் திஸ், அதனால உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே சுற்றி சுற்றி பார்த்தா நான் ஐடி செக்டரில் இப்போ டைரெக்டாக இல்லாட்டியுமே எனக்கு கவலையாக இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன், நான் தப்பாக பேசியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், உங்களோட தாட் ப்ராசஸை விட்டுறாதீங்க. ஏஐ ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. நீங்களே அந்த ப்ராசஸ் உள்ளே போய் ஒர்க்கோட ஸ்டார்ட்லேருந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். தென் யூஸ் ஏஎஸ் அசிஸ்டன்ட். ஸோ ஐ பிலீவ் தட் வே வி கேன் சர்வைவ். ஒரு ஜெனியூனான கன்சல்ட்டிங் வேணும், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ண மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஜஸ்ட் அனதர் ஏஐ ரிலேட்டட் வீடியோ. குட் லக் டு யூ.